பெண்ணின் விடாமுயற்சி. பொன்னம்மா ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்த பெண். அவளது குடும்பம் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தது. அவளுடைய தந்தை ஒரு சிறிய வயலில் வேலை செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். தாய் வீட்டு வேலைகளையும் சிறு சிறு கை வேலைகளையும் செய்து கொஞ்சம் பணம் சேர்ப்பார். பொன்னம்மாவுக்கு 2 சகோதரர்கள் இருந்தனர். கிராமத்தில் பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாததால் பொன்னம்மா 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படிக்க முடிந்தது. பிறகு வீட்டு வேலைகளில் ஈடுபட வேண்டியதாயிற்று. பொன்னம்மா வளர்ந்து வரும் பொழுது அவளது குடும்பத்தின் நிலைமை மேலும் மோசமாகியது. அவளது தந்தை உடல் நலக்குறைவால் வேலை செய்ய முடியாமல் போனார். அதனால் குடும்பத்தின் பொறுப்பு பொன்னம்மாவின் தோள்களில் விழுந்தது. அவள் காலையில் எழுந்து அருகிலுள்ள தோட்டங்களில் வேலை செய்தாள். மாலையில் கைவேலைகள் செய்து ஊரில் விற்பனை செய்தாள். அவளது உழைப்பு மிகவும் கடினமானது. ஆனால் அவள் ஒருபொழுதும் மனதளவில் தளரவில்லை. ஒரு நாள் பொன்னம்மாவின் உறவினர் ஒருவர் நகரத்தில் ஒரு சிறிய தொழிற்சாலையில் வேலை கிடைக்கும் என்று சொன்னார். அவள் தன் குடும்பத்தை பராமரிக்க நகரத்திற்கு வர முடிவு செய்தாள். நகரத்தில் அவளுக்கு புதிய சவால்கள் நிறைந்த வாழ்க்கை தொடங்கியது. தொழிற்சாலையில் வேலை கடினமாக இருந்தாலும் அவள் தன் கடமையை நன்றாக செய்தாள். முதலில் பலர் அவளை கேலி செய்தனர். ஆனால் அவளது ஒழுங்கான பணி, நேரத்தை மதிக்கும் பண்பு, கடின உழைப்பு ஆகியவற்றால் அவள் மேலதிகாரிகள் நம்பிக்கையை பெற்றாள். சில ஆண்டுகள் வேலை செய்த பிறகு பொன்னம்மா சிறிது பணம் சேர்த்தாள். அவளுக்கு தையல் வேலை பிடிக்கும் என்பதால் ஒரு சிறிய தையல் இயந்திரத்தை வாங்கினாள். தொழிற்சாலை வேலை பிறகு இரவு நேரங்களில் தையல் வேலை செய்தாள். அவளது திறமையான வேலை காரணமாக ஊரில் பலர் அவளிடம் துணிகள் தைக்க கொடுத்தனர். சிறிது காலத்தில் அவள் தொழிற்சாலை வேலையை விட்டுவிட்டு முழு நேரமாக தையல் கடை நடத்த முடிவு செய்தாள். பொன்னம்மாவின் கடின உழைப்பு பலன் தந்தது. அவளது தையல் கடை பிரபலமாகியது. பல பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளித்தாள். அவளது வியாபாரம் வளர்ந்தது. ஒரு சிறிய ஆடை தொழிற்சாலையாக மாறியது. இன்று அவள் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக விளங்கினாள். அவளது கதை கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை எப்படி வாழ்க்கையை மாற்றும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். பொன்னம்மாவின் வாழ்க்கை சமூகத்தில் உள்ள அனைத்து தடைகளையும் மீறி ஒரு பெண் எவ்வளவு தன் கடின உழைப்பால் வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபிக்கின்றது. அவளது விடாமுயற்சி, பொறுமை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை இளைஞர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக உள்ளது. உழைப்பே வெற்றிக்கு விந்து என்பதை அவளது வாழ்க்கை உணர்கின்றது. இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய்.